ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நான் சிக்கனில் ஒரு இட்டாலியன் அமெரிக்கன் குசினை வந்து கம்பைன் பண்ணி ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். இதுதான் சிக்கன் ஃப்ராங்கைஸ் வித் லெமன் சாஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயினாக இங்கே நான் 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ 2 எக் எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா உடச்சிட்டு இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, அப்படி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தாலும் போதும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸ் வந்து இருந்துச்சுன்னா சீஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன சீஸ்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதிலே கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அந்த கொத்தமல்லியும் வந்து இந்த சீஸ் எக்கோடு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஆம்லேட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 2 to 3 கப்ஸ் ஆஃப் மைதா மாவு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. 3 கப்பு கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இங்கே சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா நடுவில் கட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் அதே மெத்தடில் நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த மைதாவோட நான் வந்து லைட்டாக கார்லிக் பவுடரும் லைட்டாக சில்லி பவுடரும் நான் போடுறேன். ஸோ உண்மையான ரெசிபியில் வந்து இது எல்லாமே போட மாட்டாங்க. ஸோ நான் இங்கே இந்தியன் ஸ்பைசஸ்க்காண்டி நான் இதை நான் போடுறேன். ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சிக்கனை ஃபஸ்ட்டு இந்த மைதாவும் அந்த நம்ம போட்ட மசாலாவோட நல்லா டிப் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி சைட் நல்லா நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம எக்கை வச்சு ஒரு இது பண்ணியிருக்கோம்ல, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக பட்டர் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக பட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் நம்ம ஊற்றிட்டு நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ சிக்கன் வந்து ஈச் சைடு ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகணும். ஒரு சைடு 7 மினிட்ஸும் இன்னொரு சைடு 7 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த சிக்கனு வந்து உள்ளேயும் கொஞ்சம் நல்லா வேகும். நான் இப்போவே சொல்லிட்டேன், இதோட டேஸ்ட்டு வந்து ஒரு 10 to 15% கொஞ்சம் ராவாக தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா தேய்ச்சி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 7 மினிட்ஸ் வந்து 2 சைடு ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சாஸ் ஒன்று பண்ண போகிறோம். இங்கே நான் சோடா யூஸ் பண்ணி பண்ணுறேன். ரியல் ரெசிப்பியில் ஒயிட் ஒயின் வந்து ஊற்றுவாங்க, இங்கே நான் சோடா வச்சு பண்ணுறேன். அதே மாதிரி பட்டரும் வெறும் 1/2 கப் ஆஃப் சோடா நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலான்னா நல்ல சின்னதாக வெட்டி வச்சுருந்த கார்லிக்கை நம்ம போட்டுடலாம். நல்லா பாதி லெமன் கிட்ட நல்லா புளிஞ்சிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு லெமனே ஃபுல்லாக புளிஞ்சிக்கோங்க. இது வந்து இந்த சாஸ் இப்படி தான் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நான் கொரியாண்டரை வந்து சின்னதாக சாப் பண்ணி அதையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ஒயினில் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நான் சோடாவில் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அது ஒயின் சாஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே நான் லெமன் சோடா சாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி சொன்ன சிக்கனை இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துருவோம். ஸோ நல்லா அந்த சாஸோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் அந்த லெமன் வந்து சிக்கனில் நல்லா ஊறி இதில் ஒரு 10% வந்து மீதமாக வந்து கொஞ்சம் வெந்துடும். அப்போ நம்மளுக்கு சிக்கன் சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த சிக்கனை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிக்கனை எடுத்துடலாம். சிக்கனை எடுத்துகிட்டு அந்த சாஸை வந்து என்ன பண்ணுங்கள், ப்ளீட்டிங் பண்ணும்போது அந்த சாஸை சிக்கனை வச்சுட்டு
சாஸை மேலோட்டமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். பட் ஆனால் கொஞ்சம் சிக்கன் வந்து ரா ஸ்மெல் தான் அடிக்கும். பட் அவுட்டர் லேயர் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்லேட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பட் எனக்கு இந்த டிஷ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சப்போஸ் உங்களுக்கு இந்த சாஸ் செட் ஆகலைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணியே சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.